ஹாய் ஹலோ வணக்கம். இது வந்து புக் ஷெல்ஃபு. 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு புக்கும் எவ்வளோ புக்ஸு இதில் கொள்ளுதுன்னு பாருங்கள். ஸோ இது ஒரு கம்பார்ட்மெண்ட். இது வந்து க்ளோசட்லேயும் இல்லைன்னா ஸ்டடி டேபிள்லேயும் புக்ஸை வந்து நோட் புக்ஸாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட் புக்ஸாக இருந்தாலும் வச்சுக்கலாம். இது 4 வந்து Amazon.comல $19. ரொம்ப ஸ்டடியாகவும் இருக்குது, ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருக்குது. ஏன்னா 2 வந்து இன்ஸ்டாவில் காமிச்சது வந்து 2ல் 2 வந்து $16க்கு சேல் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த இது வந்து இப்படி கூட வச்சு இந்த புக்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இப்படி செவுத்தோரமாக வச்சு அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்படி வச்சாலும் இது அந்த அளவுக்கு சின்ன புக்ஸு தான் கொள்ளும், பெரிய புக்ஸ் கொள்ளாது. அந்த அளவுக்கு பெரிய புக்ஸ் இருக்குது. மேனேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இப்படி வச்சா 2 புக்கு தான் வைக்க முடியும். இது வந்து வெர்டிக்கல் டைப்பில் இருக்குது. வெர்டிக்கல் டைப்பில் எப்படியும் வைக்கலாம். இப்படி வச்சா புக்ஸ் கொள்வது வந்து ரொம்ப கம்மி. பட் ஹாரிசான்டலில் வச்சா நிறைய புக்ஸ் கொள்ளுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ புக்ஸ் வைக்கிறேன். ஸோ இது கீழே விழுது. வெயிட் தாங்கலைன்னா இது கீழே விழுது. இந்த மாதிரி வச்சா இப்படியும் வைக்கலாம். பட் ஸ்மால் புக்ஸ் வைக்கிறது தான் நல்லது. ஹோப் யூ லைக் இட். இது வந்து நம்ம க்ளோசட்டில் புக்ஸ் இருந்ததுன்னா க்ளோசட்டில் கூட எடுத்து வச்சுக்கலாம். பட் இதை விட கன்வீனியன்ட் வந்து அந்த ஹாரிசான்டலில் வைக்கிறது தான் நல்லா இருக்குது. ஹாரிசான்டலில் வைக்கிறது ஈஸியாக இருக்குது. இது நான் வாங்கினது 4 பேக்கு Amazon.comல. 4 பேக் வந்து $19. அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஹாரிசான்டலாக வைக்கிறது தான் சேஃபு. இந்த மாதிரி வெர்டிக்கலாக வச்சா புக்ஸு கிளியராக இதை பார்த்துட்டிங்களா. இதை இப்படி வச்சா அழகாக நிற்கிறது. இந்த மாதிரி இது ஸ்பேஸ் சேவிங் இந்த க்ளோசட் அண்ட் இந்த ஸ்டடி டேபிள். எஸ்பெஷலி ஃபார் த சில்ட்ரனுக்கு வந்து குழந்தைங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட் புக்ஸ் கூட வச்சுக்கலாம், டெக்ஸ்ட் புக்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ இது வச்சா இது விழலை. ஸோ இது ஈஸியாக இருக்குது இது வைக்கிறது. இந்த மாதிரி வச்சா இல்லை நிறைய கொள்ளுது. இது ஒன்றும் அந்த அளவுக்கு இதுவாக இல்லை. இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. கலர்ஸ் பேஸ் பண்ணி தான் ப்ரைஸும் இருக்குது. பட் குவாலிட்டி தான் நமக்கு இம்பார்ட்டண்ட். எப்போவுமே குவாலிட்டி பார்த்து தான் வாங்கணும். குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா ஈஸியாக நமக்கு அது யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், வெர்டிக்கலாக வைக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இப்போ ஹாரிசான்டலாக இது ப்ளேஸ் பண்ணி புக் ஷெல்ஃபை ஸ்டாண்டு ப்ளேஸ் பண்ணி வச்சா எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இது வந்து புக் ஷெல்ஃப் ஆர்கனைசர். ஸோ எல்லா புக்ஸும் ஆல்மோஸ்ட் இதில் கொள்ளிடுச்சு. இன்னும் எனக்கு ஸ்பேஸ் இருக்குது வைக்கிறதுக்கு. நான் அதை வச்சிட்ருக்கேன் அதில். ஸோ நமக்கு வேணுங்கிறப்ப இது அழகாக என்ன வேணுமோ அந்த புக்கை அழகாக ஒரே ஒரு புக்கை இப்படி எடுத்து இப்படி படிச்சுக்கிறது, ரீட் பண்ணுறது பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.